ஜூபிட்டரில் என்ன இருக்குமோ அதே மாதிரி பிரிக் பேட்டரி சிஸ்டம் வச்சுருக்காங்க. மற்ற ஈவிஸ் மாதிரி எலக்ட்ரானிக் த்ராட்டில் கிடையாது. ப்ளஸ் இந்த சென்டர் ஸ்டாண்டும் டிஃபால்ட்டாக ஈவிஸ்க்கு ரொம்ப பேட்டரி வெயிட்டோடு இருக்குன்றதுனால இந்த ட்ரம் பிரேக்லேயே ஒரு ஸ்லிம் பேட்டர்ன் இந்த மாதிரி ஓப்பன் நம்ம இதுலேருந்து சார்ஜ் பண்ணி லிட்டர் பூட் ஸ்பேஸ் வித் 2 ஹெல்மெட் வைக்கிற மாதிரி இருக்கும். டார்ச் உங்கள் க்ளோஸ் ஆகுது. இன்கமிங் கால், இன்கமிங் மெசேஜ் இந்த ஸ்பேஸில் வந்துடும். நம்மளுக்கு ரிவர்ஸ் மோட் ரெடி டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வரும். இமெயில் அலர்ட், லாஸ்ட் பார்க் லொகேஷன், ஜியோ ஃபென்சிங், ஸ்பீட் அலர்ட் ஆகுது, அது ரைட் ஸ்டாட்டிஸ்டிக், ஆன்டி தெஃப்ட், லைவ் லொகேஷன், சர்வீஸ் அலர்ட். நியூ iQUBEல வந்து உங்களுக்கு 4.5 hours சார்ஜிங்க்கு 100 கிலோமீட்டர் கிளைம் பண்ணுறாங்க. இப்போ 1 lakh இன்க்ளூட் சார்ஜ். வந்து எஸ் எவ்வளோ வரும்? எஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து 30. எஸ்டி வந்து ப்ரைஸ் ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணலை. 1,40,000 பேட்டரி அண்ட் மோட்டர் வாரண்டி 3. இப்போ நான் இருக்கிறது வேலச்சேரி வாட்டர்ஸ் டிவிஎஸில். இங்கே வந்து லேடிஸ்க்கும் ஜென்ட்ஸ்க்கும் 2 பேருக்குமே சூட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பர்ப் ஒரு ஃபினாமினல் பெஞ்ச் மார்க் செட் பண்ண TVS iQUBE 2022 வெர்ஷன் வந்திருக்கு. நம்ம உள்ளே போயிட்டு ஹைலைட்ஸ், ஃபீச்சர்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஆக்சுவல் ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வெல்கம் டு கிரீன் டெக்ஸ். கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி அண்ட் யங் டீமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெட்டர் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறதா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. வாட்டர்ஸ் டிவிஎஸில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் லான்ச் ஆன iQUBEலேருந்து வித்தியாசமாக வேறு ஒரு 3 வேரியண்ட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது iQUBE ஸ்டாண்டர்ட், iQUBE S, iQUBE ST இந்த 3 வேரியண்ட்ஸ் தான் இந்த நியூ 2022 வெர்ஷன். iQUBE ஸ்டாண்டர்ட் இப்போ இருக்கிறது. இந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப காமனாக வந்து ரெட்டு பார்த்துருக்கோம். இது வந்து டைட்டான் கிரே இந்த கலர் பேர். பில்ட் குவாலிட்டி வந்து எக்ஸாக்ட்லி லைக் பெட்ரோல் வெஹிக்கிள். அந்த பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குமோ, எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குமோ அப்படியே இருக்குது. நீங்கள் டிவிஎஸ் ஜூபிட்டர் கூட கம்பேர் பண்ணால் ஜூபிட்டரில் என்ன இருக்குமோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரி டிசைன் ஃபீச்சர்ஸ் இருக்கும். எங்கேயுமே ஒரு பைக் மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வராத அளவுக்கு டிசைனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. iQUBEல இன்னொரு ஹைலைட் வந்து இந்த பேட்ரி வந்து ஸ்ப்ளிட் பேட்டரி சிஸ்டம் வச்சுருக்காங்க இவங்க. ஸோ ஒரே இடத்துல பேட்ரி இல்லாமல் இந்த ஃப்ளோர் போர்டில் ஒரு பேட்ரி அண்டு இந்த சைடில் ஒரு பேட்ரி அண்ட் அந்த சைடில் ஒரு பேட்ரி வச்சுருப்பாங்க. இது வந்து நம்ம பேசிக் வேரியண்ட்டோட அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதோட பேட்ரி. பட் ப்ரைஸ் ஒன்றும் பெருசாக இன்க்ரீஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அது நம்ம இந்த வீடியோ லாஸ்ட்டில் ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். அண்டு இப்போ இந்த ஸ்ப்ளிட் பேட்டரி சிஸ்டம் இருக்கிறதுனால அட்வான்டேஜ் என்னென்னா நம்மளுக்கு வந்து பேட்ரி ஹீட்டிங்லேருந்தும் ஓவர் ஹீட் ஆகாமல் ஈஸியாக ஹீட் டெசிபேட் ஆகும், கூலாக இருக்கும். ப்ளஸ் நம்மளுக்கு ஏதாவது ஒரு தெர்மல் ரன்அவே சுச்சுவேஷன்லேயும் வந்து நம்மளுக்கு 3ஆக பிரிச்சிருக்கிறதுனால 3 லேயர் சேஃப்டி கொடுத்துருக்கோம் அப்படின்றது கிளியராக சொல்லியிருந்தாங்க. அட் த சேம் டைம் வந்து இந்த பேட்ரி ஸ்ப்ளிட் பேட்டரி இருக்கிறதுனால நம்மளுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதாவது ஒரு வெயிட் பேரிங் இங்கே, இன்னொரு வெயிட் பேரிங் அதில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வெஹிக்கிளோட சென்டர் ஆஃப் கிராவிட்டிலையும் வந்து அது நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஒரு ஐசி வெஹிக்கிளோட ஒரு பெட்டர் குவாலிட்டி மெயின்டைன் பண்ண மாதிரி எனக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஷூராக டெஃபினட்டாக இந்த ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ் கொண்டு வந்திருக்காங்க இந்த 2022 வெர்ஷன் ஆஃப் iQUBEல. ஹெட்ஜ் கேப்ஸும் வந்து சாலிட் மெட்டல் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம மற்ற ஈவிஸ் மாதிரி எலக்ட்ரானிக் த்ராட்டில் கிடையாது. இது வந்து கேபிள் வருது பாருங்கள். இந்த கேபிள் வழியாக போயிட்டு உள்ளே வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக்காக மாறுது. ஸோ உங்களுக்கு அப்படியே பெட்ரோல் வெஹிக்கிள் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஃபீல் அண்டு எல்லாமே. உங்களுக்கு கீ ஆன் பண்ண உடனே இந்த டிஆர்எல் வந்துடும். ப்ளஸ் இது வந்து இந்த லைட்ஸ் வந்து எப்போவுமே ரன்னிங்கில் இருக்கும். டோட்டலாக ஒரு எல்இடி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டாக ஒரு ஹெட்லைட் மாதிரி ஒரு டூம் மாதிரி இல்லாமல் ஃப்ரண்ட் பேனல்லையே வந்து உங்களுக்கு இன்டெகிரேட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த எட்ஜஸ் எல்லாமே ஒரு கர்வியாக இப்படி ஃப்ரண்ட் பேனல்லையே நம்மளுக்கு வந்து இன்டெகிரேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் பார்க்கலாம். நீங்கள் வெஹிக்கிள் என்ன கலர் வாங்குறீங்களோ அதே பாடி கலரில் உங்களுக்கு மிரர்ஸ் வந்துடுது. டெலிஸ்கோபிக் ஷாக் அப்சர்வர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வித் டைமண்ட் கட் அலாய்ஸ். அதே மாதிரி இந்த சைடில் வந்து டிஸ்க் பிரேக் பார்க்கலாம். ஒரு 220 mm ஃப்ரண்ட் டிஸ்க்கு. இந்த லெக் ரூம் பார்த்தீங்கன்னா டீசெண்டான லெக் ரூம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்னோடய பொசிஷன் பாருங்கள்,
என்னோடய சீட்டிங் பொசிஷன் வந்து கம்ஃபர்டபுள் பொசிஷனாக இருக்குது. ஒரு டால் ரைடருக்கும் வந்து லெக் ரூம் ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் இருக்குது. ஒரு சின்ன ஹுக்கும் கொடுத்துருக்காங்க, ஒரு கேரி ஹுக் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து ஒரு கேரி ஹுக் இருக்குது. பேனல்லையே பார்த்தீங்கன்னா வெண்ட்ஸ் பார்க்குறீங்க, ஏர் வெண்ட்ஸு. ஸோ இந்த ஏர் வெண்ட்ஸ்லேருந்து தான் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடு பேட்டரிக்கு கூலிங்க்கான ஏர் கூலிங் போகும். பில்லியன் ஃபுட் பெக்ஸும் நீங்கள் பார்க்கலாம், ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஃபுட் பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்ட் கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு லாக் இருக்குது, ஓப்பன் லாக், க்ளோஸ் லாக்கோடு இருக்குது. அட்டென்ஷன் டு டீட்டெயில் பார்க்கலாம், எந்த அளவுக்கு பில்லியன் கிரிப்பிங் கொடுத்துருக்காங்கன்றது பார்க்கலாம். இந்த டிசைனில் நான் மற்ற வெஹிக்கிள்ஸில் பார்த்ததில்லை. இந்த 2022 வெர்ஷனில் வந்து இந்த சைட் ஸ்டாண்டு நம்மளுக்கு டிஃபால்ட்டாக வருது, ப்ளஸ் இந்த சென்டர் ஸ்டாண்டும் டிஃபால்ட்டாகவே வருது. இந்த சென்டர் ஸ்டாண்டில் ஒரு டிசைன் பார்க்கலாம், நீங்கள் ஒரு செக்யூர்டான டிசைன் இருக்குது. ஸோ நீங்கள் வெஹிக்கிள் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு அங்கே டிவிஎஸ் லோகோ வரும். அண்ட் வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது ரீஜென்ரேட் ஆகும்போது உங்களுக்கு இல்யூமினேட் ஆகும். மற்றபடி பில்ட் குவாலிட்டி அப்படியே ஜூபிட்டர் மாதிரியே இருக்குது. ஸோ ரியர் டெயில் லைட் பார்க்கலாம், டோட்டலாக எல்இடியில் வருது. ஸோ இது வந்து செப்பரேட்டாக வெளியில் இல்லாமல் நீங்கள் பார்க்கலாம், அப்படியே பேனலோட இன்டெகிரேட் ஆகி வருது. இப்போ பிரேக் பண்ணலாம், இப்போ பிரைட் ஆகுது. பிரேக் எடுத்த உடனே டிம் ஆகுது. ஸோ நீங்கள் எல்இடியோட பிரைட்னஸ் அண்ட் டிசைன் பார்க்கலாம். இதில் டிவிஎஸ் பேட்ஜிங் பார்க்கலாம். வந்து ரியர் மட்கார்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து நல்ல ஸ்டடி ஏபிஎஸ் வித் ரிஃப்ளெக்டர். இங்கேயும் ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க, இந்த சைட்லேயும் ரிஃப்ளெக்டர் இருக்குது. கிராப் ரயில் வந்து நீங்கள் ஒரு ஐசி வெஹிக்கிளுக்கு எந்த மாதிரி இருக்குமோ அப்படியே ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து எக்ஸாக்ட் அப்படியே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு நல்ல அட்டென்ஷன் டு டீட்டெயில் நீங்கள் பார்க்கலாம். இதில் கொடுத்துருக்காங்க ஒரு ரப்பர் கிரிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம வெஹிக்கிள் லிஃப்ட் பண்ணும்போதெல்லாம் வந்து ஒரு மெட்டல் மாதிரி இல்லாமல் ஒரு ரப்பரைஸ்டாக இருக்கிறதுனால பெட்டர் கிரிப்பிங் வருது. நல்லா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. கிராப் ரயில் வந்து ஈவிஸ்க்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா வெயிட் பேட்ரி வெயிட்டோடு இருக்குன்றதுனால வெஹிக்கிள் நமக்கு வந்து டோட்டல் வெஹிக்கிளை லிஃப்ட் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு ஸ்டடியான ஒரு கிராப் ரயில்ஸ் இருக்கணும் ஈவிஸில். அதே மாதிரி இதில் இருக்குது. இங்கே தான் வந்து மெயின் பேட்ஜிங்கே இருக்குது, iQUBE எலக்ட்ரிக். ரியரில் வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரம் பிரேக்லேயே ஒரு ஸ்லிம் பேட்டர்ன். நம்ம ரியர் போட் பார்க்குறதுக்கு நம்ம இந்த இப்படி இங்கே தான் வந்து நம்ம கீ ஸ்லாட் இருக்குது. நம்ம கீ இன்சர்ட் பண்ணி ரொட்டேட் பண்ண உடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் நம்ம ரியர் பூட்டு. இந்த வேரியண்ட்டில் வந்து நம்மளுக்கு 17 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. கண்டிப்பாக ஒரு ஹெல்மெட் வைக்கலாம். யூஎஸ்பி சார்ஜிங்கும் இருக்குது. ஸோ யூஎஸ்பி 5 வோல்ட் டிவைசஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம இதுலேருந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். தாராளமாக இங்கே மொபைல்ஸ் வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இதில் டிஃபால்ட்டாக ஒரு சின்ன டூல் கிட்டும் ஒரு சின்ன ஃபஸ்ட் எய்ட் கிட்டும் வருது. இதுவே நம்மளுக்கு எஸ்டி வேரியண்ட்டாக இருந்தால் 36 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வித் 2 ஹெல்மெட் வைக்கிற மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக நம்மளுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த வெஹிக்கிள் வந்தோடனே அந்த ரிவ்யூ நான் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸ்டாண்டர்ட் அண்ட் எஸ் வேரியண்ட்டில் 17 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டாக இந்த கீ செட் இந்த மாதிரி தான் கிடைக்கும். இதில் வந்து iQUBE லோகோ பார்க்கலாம், ஒரு இந்த மாதிரி நார்மல் கீ. இதில் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம் அண்ட் ஒரு டார்ச்சும் கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் நம்ம சம்டைம்ஸ் நைட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னா இந்த டார்ச் லைட் போட்டு இந்த கீ இந்த மாதிரி இன்செட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இங்கேயும் நம்ம பண்ணுறப்ப இங்கே ரொம்ப டார்க்காக இருக்குன்னா இந்த டார்ச் கீ யூஸ் பண்ணி இதை ஓப்பன் பண்ணலாம். இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ரெஸ் பண்ணிடலாம். இப்போ கீ ஸ்லாட் பாருங்கள், நார்மல் பெட்ரோல் வெஹிக்கிள் மாதிரி. இது வந்து சார்ஜிங் போர்ட் நீங்கள் பார்க்கலாம். இந்த கேப்போடு இருக்குது. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது. இப்போ நம்ம கீ ஆன் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து நார்மல் நம்ம ஃபஸ்ட்டு வெர்ஷன் iQUBE மாதிரியே நார்மல் 5 இன்ச்சு. இது வந்து ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். இப்போ நம்ம பார்க்குறது எஸ் வெர்ஷனில் 7 இன்ச் வந்துடும். ப்ளஸ் இங்கே நம்மளுக்கு கண்ட்ரோல்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு ஜாய்ஸ்டிக் வந்துடும், ஜாய்ஸ்டிக் மாதிரி வந்துடும். ஸோ தட் நம்ம அப்பு டவுன் லெஃப்ட் ரைட்டு எப்படி வேணால் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளேவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுவே எஸ்டி வேரியண்ட்டில் நம்மளுக்கு வந்து டச் ஸ்க்ரீனாகவே வந்துடுது, 7 இன்ச் டச் ஸ்க்ரீன்.
வெஹிக்கிள் ஆன் ஆன உடனே நம்மளுக்கு இந்த ஸ்க்ரீனில் வந்து நின்றுடும் பேட்டரி பர்சன்டேஜ் அண்ட் டிடி கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் டு எம்டி. ஸோ 26 கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸு டு எம்டி 0 ஆகுது. இதுதான் ரிமைனிங் அவைலபிள் கிலோமீட்டர் ரேஞ்சு. ஓகே, ஸோ நம்ம வெஹிக்கிள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் இந்த பிரேக் அண்ட் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு இந்த பிரேக் அண்ட் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மெயின் ஸ்க்ரீன் வருது. இந்த மெயின் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு கிளியராக இங்கே வந்து பேட்ரி பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ இங்கே வந்து எம்டி ஃபுல்லு இப்போ வந்து இவ்வளோ தான் ஃபுல்லாக இருக்குது. ஸோ 24% ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதுதான் வந்து முக்கியமான இடம். நம்மளுக்கு iQUBEல வந்து மொபைல் ஆப் வந்துடும். ஸோ நம்ம மொபைல் ஆப் கனெக்ட் பண்ண உடனே இங்கே வந்து நம்மளுக்கு நம்ம ஃபோனோட பேர் ஆகிடும். இந்த ப்ளூடூத்தில் ஃபோன் பேர் ஆன உடனே இங்கே எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் இங்கே வந்துடும். இன்கமிங் கால், இன்கமிங் மெசேஜ் அண்ட் பேட்டரி லோ இல்லை வேறு ஏதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த ஸ்பேஸில் வந்துடும். இதுதான் நம்மளுக்கான நோட்டிஃபிகேஷன் ஸ்பேஸ். ஸோ இங்கே வந்து வெஹிக்கிள் ஸ்பீடு அண்ட் இப்போ எந்த மோடில் இருக்கும். இப்போ இது வந்து டோட்டல் கிலோமீட்டர்ஸு. இது வந்து இப்போ ட்ரிப்பு போனால் இந்த கிலோமீட்டர்ஸு, இந்த ட்ரிப்போட ஆவரேஜ் ஸ்பீடு அண்ட் இது வந்து ரிமைனிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்துட்டோம். அண்ட் நம்ம மோடு மாற்றணுன்னா இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து மோட் மாறிடும். ஸோ 2 மோடு தான் இருக்குது, ஈகோ அண்ட் ஸ்போர்ட்ஸு. ரீஜெனரேட்டிவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்ம வெஹிக்கிள் வண்டி ஓட்டும் போது அதுவே நடக்கும். ஸோ இதுதான் டிஸ்பிளே. மற்றபடி கண்ட்ரோல்ஸ் வந்து நார்மல் ஹைலைட், லோ லைட்டு, இண்டிகேட்டர்ஸு அண்டு ஹார்னு. இது வந்து ஹசார்ட் லைட் இருக்குது. ஸோ எல்லா இண்டிகேட்டரும் அட் அ டைம் எரியும். அண்ட் இது வந்து பார்க் பட்டன் அண்ட் மோட் சேஞ்ச் பட்டன். இப்போது இது வந்து நம்ம ரிவர்ஸ் மோடு போகணும் அப்படின்னா பிரேக் அண்ட் பார்க் கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட் பார்க்கிங் மோடு வந்துடும். டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு ஃபார்வர்டில் இருக்கும். ஓகே, இப்போ ரிவர்ஸ் போகணும்னு நினச்சோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இந்த பீப் சவுண்டோட நம்மளுக்கு ரிவர்ஸ் மோட் ரெடி ஆகிடும். அண்ட் ரிவர்ஸில் டாப் ஸ்பீட் 3-4 கிலோமீட்டர்ஸ் தான் போகும். ஸோ மறுபடியும் ப்ரெஸ் பண்ணால் நார்மல் ஆகிடும். ஸோ திருப்பி இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணால் இந்த போர்டு நார்மலாக இது வந்து. இது தவிர நம்மளுக்கு இந்த டிஸ்பிளேயில் நேவிகேஷன் இருக்குது. அதாவது மேப்ஸ் வராது, ஆனால் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வரும். அண்டு இமெயில் அலர்ட்டு அண்டு லாஸ்ட் பார்க் லொக்கேஷன், ஜியோ ஃபென்சிங், இந்த ஸ்பீட் அலர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ரைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ஆன்டி தெஃப்ட்டு, லைவ் லொக்கேஷன், சர்வீஸ் அலர்ட்டு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் வந்துடும் நம்மளுக்கு. இந்த ஹப் மோட்டர் வந்து ஒரு 4.4 கிலோவாட் பீக்கு பவர். அண்ட் இந்த iQUBEோட டார்க்கு 140 mm பீக் டார்க்கு அண்ட் நார்மல் டார்க்கு வந்து ரேட்டட் டார்க் வந்து 33 Nm. இந்த iQUBEோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 150 mm இருக்குது. அண்ட் சீட் ஹைட்டு 770 mm. இந்த iQUBE 2022 வெர்ஷனில் கூட லித்தியம் அயான் பேட்டரி, எல்எஃப்பி கிடையாது, ஆனால் ஸ்ப்ளிட் பேட்டரி வித் 3 லேயர் ப்ரொடெக்ஷனோட இருக்கிறதுனால. அண்ட் இது வரைக்கும் iQUBE நார்மல் வெர்ஷன்லையும் ஃபஸ்ட் வெர்ஷன்லையும் இது வரைக்கும் ஃபயர் ஆக்சிடென்ட்டான ஒரு கேஸ் கூட கிடையாது. அண்ட் இவங்க ரிகரஸ் டெஸ்டிங் பண்ணதுனால பேட்டரி சேஃப்டியை என்ஷூர் பண்ணுறாங்க. அண்ட் இதில் 3 கிலோவாட் பேட்டரி இருக்குது. அதாவது 3 கிலோவாட்டுக்கு கொஞ்சம் அதிகம், 3.09 கிலோவாட் பேட்டரி வித் 100 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் அண்ட் கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் ஸ்பீடு. பட் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 100க்கு மேலே தான் வரும் அண்ட் 80க்கு மேலே தான் டாப் ஸ்பீடும் வரும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டாண்டர்ட் அண்ட் எஸ்ஸோட வெஹிக்கிளோட வெயிட் வந்து 117 kgs வருது, 117 கிலோ. அண்ட் எஸ்டி வேரியண்ட்டில் ஒரு 10 கிலோ ஜாஸ்தி வருது, ஏன்னா பேட்டரி வந்து 4 கிலோவாட் மேலே வருதுனால. ப்ரைஸிங்கு வேரியண்ட்ஸு iQUBEக்கும் இந்த 2022 வெர்ஷன்ஸுக்கும் டிஃப்ரென்சஸ் iQUBE எக்ஸ்பர்ட் இங்கே இருக்கிறவங்க கிட்டே கேட்கலாம். ப்ரோ வாங்க. ஆக்சுவல் iQUBEக்கும் இந்த 2022 வெர்ஷன்ஸ்க்கும் இருக்கிற ஹைலைட்ஸ் அண்ட் இதோட ப்ரைஸிங், வாரண்டி அண்டு வேறு என்ன ஸ்பெசிஃபிக் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் சொல்லுங்கள். மேஜர் ஹைலைட்ஸ் இதில் வந்து உங்களுக்கு ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ப்ரீவியஸில் வந்து உங்களுக்கு 75 கிலோமீட்டர்ஸ் தான், 5.5 hours சார்ஜிங்க்கு. ஓகே, நியூ iQUBEல வந்து உங்களுக்கு 4.5 hours சார்ஜிங்க்கு 100 கிலோமீட்டர் கிளைம் பண்ணுறாங்க. ஓகே, ரெட், டைட்டானிக் கிரே, தென் ஒயிட், 3 கலர் ஆப்ஷனில் வருது. ஓகேங்களா, இதில் வந்து காஸ்ட் வைஸ் எதுவும் டிஃப்ரென்ஸ் வராது, எனி கலர்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் தான் வரும், ப்ரீவியஸ் iQUBE மாரி சேம் தான் வரும். சார்ஜரில் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஏன்னா சார்ஜர் மாடல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரைட். அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 1,26,000 வரும், இன்க்ளூட் சார்ஜர். ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். ஓகே, எஸ் எவ்வளோ வரும்? எஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து 35 to 40 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மேக்ஸிமம். அதாவது 1,35 to 40. 1,35. ஓகே, எஸ்டி வந்து ப்ரைஸ் ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணலை, 1,45 சொல்லியிருக்காங்க.
ப்ரைஸ் வைஸ். ஓ பரவாயில்லையே. ஓகே ப்ரோ, வாரண்டி சொல்லிடுங்க. வாரண்டி எவ்வளோ? 3 years. உங்களுக்கு வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி அண்ட் மோட்டர் வாரண்டி 3 years or 50,000 kilometers. ஓகே, பேட்டரிக்கும் மோட்டருக்கும். பேட்டரிக்கும் மோட்டர். ஓகே, மற்ற கண்ட்ரோலர் அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஜென்ரல் வாரண்டிஸ் தான் 1 year. ஓகே சார், யாராவது நேரம் ஸ்ட்ரெயிட்டாக வந்தாங்கன்னா அவங்க மீட் பண்ணலாம். ஓகே, ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வெறும் iQube ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். ஸோ எஸ்டி இன்னும் வரல. ஸோ இன்னொரு 1 or 2 monthsல வந்துருச்சுன்னா அதையும் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணலாம். எஸ்ல வந்து 7-inch டிஸ்பிளே ஜாய்ஸ்டிக்கோட வரும். அண்ட் எஸ்டியில் வந்து 7-inch டிஸ்பிளே டச் ஸ்க்ரீனோட வரும். நிறைய ஃபெசிலிட்டிஸ், லாங் ரேஞ்ச் அண்ட் ஹை ஸ்பீட், நிறைய ஸ்பெக்ஸோடு வருது. கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணலாம். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண நல்ல கண்டென்ட்டாக ஃபாஸ்ட் அப்டேட்ஸோடு நான் உங்களுக்கு இருக்கிறேன். 20K சப்ஸ்க்காக இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். உங்களுக்கு டெக்னாலஜி.